இன்னைக்கு என்ன இந்த ஸ்டார்டர்ல நம்ம குக் பண்ண போறோம்? யாம் மமோஸ். யம் மமோஸ். ஓகே. ஸோ யம் மமோஸுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம் சொல்லுங்க மேம். ஃபஸ்ட்டு டவ் பண்ணுறதுக்கு மைதா, எண்ணெய், உப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டஃபிங்க்கு மெயின் கருணைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கோஸ், கேரட், கொடமிளகாய், அப்புறம் வெங்காயமும் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர் அண்ட் பெப்பர், லைம், சோயா சாஸ். அண்ட் இப்போது நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஓகே. பவுல் எடுத்துக்கிட்டு 3/4 கப்பு மைதா போட்டுக்கிறேன். ஓகே. தேவையான அளவு சால்ட்டு, நல்லா பிசைஞ்சிட்டு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி தெளிச்சுக்கிட்டு ஆமாம் தெளிச்சு டோ ரெடி பண்ணும்ல. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி இது கொஞ்சம் ரெஸ்ட்டில் வைக்கிறோம். ஓகே. ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். ஓகே. துருவுனதா இல்லை நறுக்குனதா தெரியாது. சின்ன சின்னதாக. ஆமாம், கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் அது வந்து ராகருணைக்கிழங்குல வேகலாம் வைக்கலாம். தேவையான அளவுக்கு முட்டைகோஸ், தேவையான அளவுக்கு கேரட்டு, பாதி கேப்சிகம் எடுத்துக்கிறேன். ஓகே. வெங்காயம், ஓகே. எல்லாமே தேவையான அளவு தான் சொல்லணும். ஒரு கப் அளவு நாங்கள் எடுத்துக்கல, அதனால தேவையான அளவு. கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க பச்சை மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா மோமோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காரமோ உப்போ எதுவுமே அதிகமாக தெரியாது. இல்லையா? ரொம்ப சட்டிலான ஒரு யார் வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பைஸ் தேவை அப்படின்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அதில் இருக்கிற எல்லா க்ரீன் சில்லிஸும் போடுவேன். ஏன்னா வந்து லைக் நம்ம வந்து இவ்வளோ வெஜ்ஜீஸை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இது காரம்லாம் வேணாம் அப்படின்னு இருந்தாலும் வந்து சைட் டிஷ் மோமோஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களோட ஃப்ளேவர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆக்கிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு 1/4 ஸ்பூன் போல். ஓகே. இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பூண்டு, அகெயின் ரெட் சில்லி, அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா. ஓகே. இது இப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா அது ஒரு சாலட், கிரீன் சாலட். ஆமாம். இதுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உருளைக்கிழங்கு தவிர வந்து இந்த கருணைக்கிழங்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் ஃப்ரைடான ஒரு விஷயத்துக்கு போகாமல் பாயில்டு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க? அதிகமாக எண்ணெய் யாரும் சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லாம் எண்ணெயை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் இந்த இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இது பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்தது சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் வந்து அதை என்ன ஷேப்பில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து இந்த டவ் இது பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து உருட்ட போகிறோம். இப்போ நான் வந்து இதில் 2 ஷேப் வரும். 2 ரவுண்டு எடுத்துடுறேன் நான். இப்போ வந்து நம்ம ஒரு ஷோ, இது ஒரு கான்டெஸ்ட் அப்படிங்கிறதுனால 1/2 அன் ஹவரில் அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பட் நார்மலாக எவ்வளோ நேரம் அந்த மைதாவை நம்ம ஊற வைக்கலாம்? 10 to 15 hours இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த
4 பீசஸ்க்கு நம்ம இந்த மைதாவை அந்த பேஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 4 பேஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி வந்து ஸ்டஃப் பண்ணி அதை என்ன ஷேப்பில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பண்ணலாம் பேபி. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். நம்ம பேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டஃப் தான் டேஸ்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப நார்மலாக வந்து இப்படி ஒரு கோன் செஞ்சுட்டு அது அப்படியே அந்த கார்னர்ஸை மட்டும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பாயில் பண்ணுறதுக்கான விஷயங்களை பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி. பேபி நான் எவ்வளோ தண்ணி போடுறேன், போதுமா பாருங்க. ஓகே, சிம்ல வச்சுருக்கேன். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை வைக்க போகிறோம். ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எப்படி பாயில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளே நமக்கு அந்த பீசஸ் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதை எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம இப்படியே சாப்பிட முடியாது. என்ன சைட் டிஷ் இதுக்கு நீங்கள் வந்து சொல்வீங்க அது நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு ஃபேவரட்டான சைட் டிஷ் எதாவது இருக்கா? வெறும் அந்த காஞ்ச மிளகாய் இருக்குங்களா, அதை தான் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை வந்து பூண்டு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு சாசேஜ் பண்ணிட்டா அதுதான் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, ஸோ நம்ம 2 ஷேப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அங்கே இன்னொரு ஷேப் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பாயில் பண்ணுறதான விஷயம்னு பார்த்துடலாம். வேக வைக்கிற விஷயம் பார்த்துடலாம். தண்ணி எப்போ நம்ம கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பேபி வச்சுருவோமா? வச்சிடலாம். யா, கருணைக்கிழங்கு மோமோஸ் அது ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வேறு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து இட்லி குக்கர் இல்லை எதில் நீங்கள் வச்சாலுமே சாதாரணமாக வேகிறத விட அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஸ்டஃப் வந்து ராவாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த கருணைக்கிழங்கு மோமோஸை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை சொல்லணும் பேபி. சொல்லாமல் ஃபஸ்ட்டு டோ எப்படி ரெடி பண்ணோங்கிறத சொல்லிடுவோம். மைதா மாவு கொஞ்சம் எடுத்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். எடுத்து அதில் சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து அது கொஞ்சம் எண்ணெய் தடவி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பவுல் எடுத்துட்டு நம்ம கட் பண்ண வச்சுருக்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டவ் இது பண்ணோம். அதில் என்ன போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கேரட், கேபேஜ், ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், சோயா சாஸு, கேப்சிகம், அப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆமாம், பெப்பர், அதுக்கப்புறம் ரா சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சொல்லலாம். ஏன்னா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சேர்க்கல. 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சோயா சாஸ். அதுக்கப்புறம் வந்து அதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி. ஓகே, ஸோ சைட் டிஷ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து அது ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு கேட்க போகிறோம். பேபி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சுங்க. அப்போ முதல்ல சிம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணலாம்.